ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஸ்ரீ சாயி பாபாவுக்கு ஒரு மூதாட்டி அளித்த ரொட்டி துண்டையும் வெங்காயத்தையும் குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேட்கலாம். ஸ்ரீ சாயி பாபா மூதாட்டி அளித்த ரொட்டி துண்டையும் வெங்காயத்தையும் ஆர்வத்துடன் மென்றவாறு, அம்மா, தங்கள் ரொட்டி எவ்வளவு இனிப்பு என்று கூறினார். 1913ஆம் ஆண்டு நாம சப்தாகம் நடைபெற திரளான மக்களுடன் சூழப்பட்டு ஸ்ரீ சாயி பாபா அமர்ந்திருக்கிறார். ஸ்ரீ சாயி பாபா, ஷியாமா, வெளியே செல். சுவற்றிற்கப்பால் ஒரு வயதான கிழவன் உட்கார்ந்திருக்கிறார். அவர் கையில் கற்கண்டு உள்ளது. அவரிடமிருந்து கொஞ்சம் கற்கண்டு எனக்காக கேட்டு வாங்கி அதை கொண்டு வா. ஷியாமா வெளியே சென்றார். அந்த மனிதரை பார்த்தார். அவர் வாயிலிருந்து உமிழ்நீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர் மார்பில் ஏற்பட்டிருந்த காயத்திலிருந்து துர்நாற்றத்துடன் சீழ் கசிந்து கொண்டிருந்தது. ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. உடுத்தியிருந்த கந்தையின் ஒரு மூலையில் கொஞ்சம் கற்கண்டை முடித்து வைத்திருந்தார். ஷியாமா கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அவரை ஸ்ரீ சாய்பாபாவிடம் அழைத்து வந்து, இதோ அவர் என கூறினார். ஸ்ரீ சாயிபாபா ஆசிகளுடன் அவருடைய சிரத்தின் மீது தம் கரத்தை வைத்து ஒரு துண்டு கற்கண்டை ஏற்றுக்கொண்டு மீதியுள்ள கற்கண்டை, அதாவது பிரசாதமாக எடுத்து செல்லுங்கள் என கூறினார். அடுத்து பேசினை சேர்ந்த பாபா வகர்கர் பாபாவுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் அனுப்பியிருந்தார். அதை எடுத்து வந்தவர் ஸ்ரீ சாயி பாபாவிடம் அதை கொடுக்காமல் அவர் முன் நின்றார். ஸ்ரீ சாயி பாபா பழம் கொண்டு வந்தவரிடம், ஹலோ, அந்த சீப்பிலிருந்து ஒரு பழத்தை எடுத்துக்கொடு. அவர், அதாவது வகர்கர், இன்னும் சாப்பிடவில்லை. ஸ்ரீ சாயி பாபா ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டதாக அவருக்கு தந்தி கொடு, அப்போதுதான் அவர் சாப்பிடுவார். அப்போதுதான் வந்தவருக்கு வகர்கர் தம்மிடம் சொல்லி அனுப்பியது ஞாபகம் வந்தது. அது பாபா கூறியதேதான். 1915ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சங்கராந்திக்கு 8 தினங்கள் இருந்தன. ஸ்ரீ சாயி பாபா, சங்கராந்தி அல்வா கொண்டு வா. சாமான்கள் அறைக்கு சென்று திரும்பிய ஆள் சங்கராந்திக்கு இன்னும் 8 தினங்கள் இருப்பதாக கூறிக்கொண்டு வெறும் கையுடன் திரும்பினான். ஸ்ரீ சாயி பாபா, இப்போது எனக்கு சங்கராந்தி அல்வா வேண்டும். தூதுவன் மீண்டும் சாமான்கள் அறைக்கு சென்றான். தபால்காரன் அப்போதுதான் ஒரு பாக்கெட் தில்குல் என்ற இனிப்பை கொண்டு வந்து கொண்டிருந்தார். ஸ்ரீ சாயி பாபா ருசிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் பிரேமை மிகுந்த ஒரு பக்தர் முன்னதாகவே அதை ஸ்ரீ சாயி பாபாவுக்கு அனுப்பியிருந்தார். தமது அந்தர்ஞானத்தால் அது அனுப்பப்பட்டதையும் அது வந்து சேரும் சரியான நேரத்தையும் அறிந்திருந்தார். ஓ